அப்ப பல உயிர் ஜீவனுக்கு உணவா மாறுதா இல்லையா? ஒரு நிமிஷம். அப்ப பல உயிர் ஜீவனுக்கு நீங்க அன்னதானம் போறீங்களா இல்லையா? மனுஷனுக்கு மட்டும் போகல, உயிர் ஜீவனுக்கு கடலுக்கு ஊத்தி போகல. அது தர்ம புண்ணியத்துல சேருது. யாரு? உயிரோட செத்தவன் அவன் தர்மம் செஞ்சானா தெரியாது, என்னவோ பாவம் செஞ்சா அவன் அனுப்பிச்சுட்டு போயிட்டான். ஆனா அவனுக்காக மட்டும் இல்ல, நம்மளுக்கு சேர்த்து நம்ம ஒரு தர்மம் பண்றோம். அந்த மீன்களுக்கு, அங்க உயிர் ஜீவனுக்கு அந்த இது போட்டோம் வந்து சாப்பிட பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம், அதுக்கு தான் அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் உங்களை அதை செய்ய சொன்னாங்க. ஒன்று. அடுத்து அதே பிண்டத்தை அமாவாசைக்கு காக்காக்கு போட சொல்லுவாங்க. காக்காவும் உயிருள்ள ஜீவன் தானே, பறவைகள். ஆனால் காக்கா மட்டும் சாப்பிடுமா? பல குருவிகள் குத்திட்டு போவோம், சிட்டுக்குருவிலேருந்து எல்லாம். அதை பட்டாம எறும்புகளும் சாப்பிட்டு போகும். அப்போ தெரியுமா, உங்கள் பித்தர்கள் எந்த ரூபத்தை எடுத்தாலும் தெரியாது, சரிங்களா? மிருகமாகவோ பறவையாகவோ மீனாகவோ தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் எடுத்துருக்கணும். ஓகே. அடுத்து என்ன சொன்னாங்க? அன்னைக்கு அன்னதானம் போட சொன்னாங்க. வீட்டில் போயிட்டு ஒரு அன்னதானம் இல்லை கோயிலில் ஒரு அன்னதானம் போட சொன்னாங்க. ஏன்? மனிதருக்கும் அன்னதானம் போடு. ஏன்னா வந்தவங்க எந்த ஒரு ரூபத்திலையும் இருக்கலாம். அப்ப ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுக்குறப்ப அந்த ஜீவன் கூட இருக்க சிவம், அந்த சிவம் தான் அனைத்தும் ஜீவத்துக்குள்ளேயே இருக்கு. அப்ப நீங்க இவர் சாப்பிட்டு திருப்தி அடையப்ப அந்த சிவன் தான் உள்ளுக்கு அவருக்கு தெரியும், இந்த அன்னத்தை சாப்பிட்டு இந்த உடல் வாழுது, நான் படிச்ச இந்த உடலுக்கு நீ ஒரு அன்னம் போட்டு அதை வாழ வச்சிருக்கியே. அந்த தர்ம பொடியும் சிவம் அவர் இன்னொரு பிரிவு எடுத்தாலும் சரி, அந்த ஜீவனுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். அதுக்கு உருவாக்கப்பட்டதான் இந்த வழிமுறை. ஆனா இது யாருமே கண்ணால பார்த்தது கிடையாது. அவங்க முதல் ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்கவுங்க நம்பிக்கை பொறுத்துது. நம்பிக்கை. அதாவது இப்ப இதெல்லாம் என்ன, இது முழுமையா இதெல்லாம் என்ன சுட்டி காட்டுது? இது எல்லாமே அடையாளம் வேறையா இருந்தாலும் பொருள் என்ன சொல்ல வருது? தர்மம். இந்த தர்மத்தை ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்யணுமா? அமாவாசை தான் செய்யணுமா? ஏன்? உங்களுக்கு உங்க முன்னால யார் பசியோட வந்தாலும் அவனுக்கு உணவு கொடுங்க, அங்கேயும் சிவன் தானே இருக்காரு. உன் முன்னால ஒரு நாய் வந்துட்டு போதும், உன் வீட்டில் பழைய சாப்பாடு இருக்கு, வீசு, எப்படி வீச போற, அதுக்கு போட்டு போ. அப்ப தர்மத்தை கையாளுவதற்காக தான் மனிதர்களை இப்படி, ஏன்னா சும்மா செய்ய மாட்டான். அப்ப இப்படி ஒரு நாளை வச்சு இப்படி ஒரு பயத்தை ஓட்டு, இல்ல பித்ரு தோஷம் வந்துடும். எப்படி பித்ரு தோஷம் வரும்? பித்ரு தோஷம் எங்கேருந்து உங்களை பாதிக்க போகுது? எப்படி பாதிக்கும்? அது கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. எப்படி பாதிக்கும்? அவன் செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சானோ, அவன் உயிரை விட்ட பிறகு அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு அவன் மறுபடியும் தொடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அங்க வேலை சரியா இருக்கு. இந்த லட்சத்துல நீங்க சோறு போடல, நீங்க இதை பண்ணல சொல்லிட்டு அவன் உங்களை சாபம் விடுவானா? அங்கிருந்து அவனுக்கே தெரியல அவன் எங்க போய் பிறந்துட்டானே. பிறந்தவனுக்கே தெரியாது எங்க போய் இறந்தோம், எங்க பிறந்தோம், எந்த இடத்துல இறந்தோம், எந்த இடத்துல பிறந்தோம் தெரியுமா? செத்தவனுக்கு தெரியாது. அப்படி பட்சத்துல அந்த பித்ரு வந்து உங்களுக்கு தோஷமா நிக்க போறாரா? அவருக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு தோஷம் வருது, அவருக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னும் பாவத்து மேல பாவம் தானே. அப்ப இதெல்லாம் இப்படி சொன்னாதான் நீங்க செய்வீங்க தர்மத்தை. இதை சுற்றுமா அடங்கியிருக்கு. இந்த மாதிரி செஞ்சாதான் நீ தர்மத்தை செய்வீங்க. தர்ம காரியத்தை வலியுறுத்ததுக்காகவே செஞ்ச வேலை இது. மோட்ச தீபமா? ஓகே. மோட்ச தீபம் உங்களை வருஷத்துக்கு ஒரு முறை சொன்னாங்க, டெய்லி சொன்னாங்களா? அது எதுக்காக தான் உங்களுக்கு சொல்றாங்க? உங்களுக்கு சொல்ல போற தத்துவம் தான் இது. செத்தவங்க கிடையாது ஆக்சுவலி. ஆனா இது என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அந்த மோட்ச தீபத்தை ஏத்துறாங்களே, மோட்சம் யாருக்குமா? அப்ப உங்களுக்கு மோட்சம் வேண்டாமா? மோட்சம் என்பது என்னமா? நீ பல பாவத்தை செஞ்சுட்ட, பல கொடுமையான பாவம். ஏன் வீட்டுக்குள்ளேயும் பல பிரச்சனை வேண்டிய சொல்லுவாங்க. இவன் இருக்கிறப்ப ஆட்டம் இருக்க எப்போ பாப்பா சொல்லுவாங்க, செத்துரி நல்லதாச்சு சொல்லுவான். ஆனா போய் மோட்ச வேலைக்கு ஏத்துறீங்க. அவன் எப்படி மோட்சம் அடிச்சான்? அவன் இவ்வளவு பாவத்தை செஞ்சு இவ்வளவு
அக்கப்புறம் அநியாயம் செஞ்சவன் பொண்டாட்டியே கறி தள்ளுற அளவு இருக்கு, பிள்ளையை கறி தள்ளுற அளவு இருக்கு, அவனுக்கு போய் சிவனுக்கு போய் மோட்சம் இருக்கா? மோட்சம் கிடைச்சிருமா அவனுக்கு? அதான் அது ஏன் ஏன் அதான் அந்த கேள்விக்கு தான் இப்ப பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் அந்த மாதிரி ஏத்துனாங்கதா உங்களுக்காகன்னு சொல்றேன். உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக ஏத்தின தீபம் அது. இல்ல இப்ப இது சொல்லி முடிச்சிடமா? இது சொல்லி எல்லா பேரும் சொல்லி நம்ம செய்யல. இப்ப நானா வந்து ஒரு 5-6 பேரு சொல்லி நான் அர்ச்சனை பண்ணுவேன். ஓகே, அம்மா சமாஜ்க்கு நான் செய்வேன். இப்ப பாருங்க, பாண்டுவெளி கொடுத்து உங்களுக்கு பிரச்சனை. இப்ப பாண்டுவெளி ஓகே ரைட். இப்ப அது வந்து சில பேர் சொன்னா செய்ய வேணான்றாங்க, சில பேர் செய்யணும், செய்யலனா செய்யணுமா செய்யக்கூடாது அவங்க தனிப்பட்ட விருப்பம். நான் முதல்ல சொல்லிட்டேன், என் அனுபவத்துல இருந்து நான் விளக்கத்தான் கொடுக்க முடியும். அதை அடுத்து செய்யணும் வேணா நீங்க முடிவு பண்ணு. பாண்டவெளி விளையாக்கணும் வேணாமனே. ஏன்னா இப்படி பயத்தை ஊட்டி 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 சரி மோட்ச வீட்டு இந்த மாதிரி தீபம் யாரும் ஏத்துன வீட்டுல எல்லாமே இப்ப கேளுங்க, அவங்களுக்கு விபத்து நடக்கலையா, அவங்க நோய் வரலையா, அவங்க பணம் கஷ்டப்படலையா, அவங்க அப்புறம் இது கண்ணால பாக்குறீங்க, கண்ணால உணர்றீங்க. அப்ப இவ்வளையும் செஞ்சவனுக்கு அதே துன்பம் தானே. ஏன்னா இறந்தவன் இறந்ததுதான், மீண்டும் வரப்போறானா? இன்னொன்னு நான் கேட்கற மாட்டேன். இப்ப என்ன இப்ப அழகா யாஸ்னி ஒரு விஷயம் சொன்னேன், அவங்க பேரை நட்சத்திரம் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்றாங்கன்னு. நான் கேட்கிறேன், நட்சத்திர ராசி யாருக்கு? நீ எப்ப பிறந்தியோ அதுக்கு நட்சத்திர ராசி. செத்த பிறகு நட்சத்திர ராசி இருக்கா? இல்ல. அவன் மீண்டும் இன்னொரு இடத்துல பிறந்துட்டான், சரிங்களா? பிறந்துட்டான், அவன் நட்சத்திர ராசி என்ன இருக்கும் தெரியாது. பிறகு இந்த நட்சத்திர ராசி சேரவன் இங்க இறந்துட்டு அவன் இன்னொரு பிறப்பு எடுத்தாரான், அவனுக்கு வேற நட்சத்திரம் வேற ராசி. ஆமா தானே? நீ இப்ப இந்த நட்சத்திர ராசி அவனுக்கு போய் சேருமா? அது உங்க திருப்பி சொல்றேன், உங்க விருப்பமா செய்யற உங்க விருப்பமா, நான் தடை பண்ணலமா. ஆனா நான் இப்ப என் விளக்கத்தை சொல்றேன், உங்க சிந்திக்க வைக்கிறேன். சிந்திக்க முடியுதா இல்லையா? இப்போ பிறந்தவனுக்கு நட்சத்திர ராசி இப்ப வச்சுங்க, மேசராசியா அவன் பேர் என்ன, ராமுவா, ராமநாம தேசியா. அங்க செத்த பிறகு அவனுக்கு பேரே பணம் வந்துடுச்சு. பணத்தை எப்போ அடக்கம் பண்ணுறேன், பணத்தை எப்போ புதைக்க போகிறோம், பணத்தை எப்போ எரிக்க போகிறேன், பணத்தை சாங்கி முடிச்சு எப்போ வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ராமு பேரே காணாம போச்சு. ஆனால் அர்ச்சனை பண்ண மாட்டேன். ஓ ராமு நம ஓம் இந்த நட்சத்திர மேசராசியாயே சுபயோக சுப நட்சத்திரம் சொல்ல போகிறானா? பேரு அங்கே இல்லையே. செத்தவனுக்கு பணம் பேர் வந்த பிறகு அவனுக்கு பேர் ஏதுமா? ஆத்மாக்கு ஏதுமா பேரு? அந்த தீபம் ஏன் ஏத்த வச்சாங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு தீபம் இருக்கு, இந்த உடல் என்பது ஒரு அகலு, இந்த தீபம் உள்ளுக்கு அவனுக்குள்ள அமைஞ்சு போச்சு, அதனாலதான் அவன் செத்துட்டான். நீ அது அமையாம பாத்துக்க, எரிய வை சொல்லிதான் தத்துவமாக எடுத்து காட்டினாங்க. அந்த ஜோதி என்பது ஆத்மஸ்வரூபம், அந்த அகல் என்பது இந்த உடல். இந்த அகலுக்குள்ள அந்த ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப உங்களையும் எங்களையும் செத்தவங்களுக்கு எரியுதா? அமைஞ்சு போச்சு. அந்த அமைஞ்ச போன தத்துவத்தை தான் அவங்க சொன்னா, நீ அமைஞ்சு போயிடாத, இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுக்கே சொல்றதுக்கு தத்துவமாக கொடுத்தாங்க. அது என்னாச்சு, காலப்போக்கில் அது ஒரு அர்ச்சனையை மாற்றி அது ஒரு வழிமுறை முறையாக்கி அது விளக்கம் யாருமே சொல்லல. ஏன்னா இந்த விளக்கு ஏற்றணும் நாய் சாப்பிட போறான். ஆமா தானே? அவனுக்கும் தீபம் அடைய போகுது. தீபம் அடைஞ்சு போச்சா புதுசா வெளியே தீபம் ஏற்றினா? நான் கேட்கிறேன், மோட்ச தீபம் ஏற்றினாராம், செத்தவன் திருப்பி உயிரோட வந்துட்டேன்னு சொல்லியிருக்கானா யாராச்சும்? இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நீ மோட்ச தீபம் ஏத்தினா அவன் கொள்ளை கருப்புளிப்பு எல்லாம் பண்ணிட்டான், உங்க சொத்தை அபமடிச்சுட்டு போயிட்டான், வச்சுக்குமே உங்க பணத்தை நகை திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போனவன் இப்ப அடிபட்டே இறந்துட்டான். என்ன பண்றீங்க இப்ப? நீங்க உங்களை கருத்து போயிட்டான், நீங்க அவனை சாப்பிட கொடுக்க மாட்டீங்களா? என் பிள்ளை கலந்துக்காக வச்சிரு, என் சாப்பிட்றதுக்காக வச்சு, எங்க வீட்டு காசு கடை வச்சு பணத்தை திட்டுட்டேன், சாப்பிட கொடுக்கணும் இல்லையா? சரிங்களா? அவன் எங்கே போற பதில் அடிபட்டு இறந்துட்டான். அவன் பாவம் தெரிஞ்சிச்சா? ஏன்னா மன ரீதியில தான் தெரிஞ்சிருக்காம அவன் பாவம் தெரியல தானே. ஆனா அவனுக்கு அவன் குடும்ப சாரமுக என்ன தீபம் ஏற்றுவாங்க, மோட்ச தீபம். இந்த பாவம் பட்டவங்களாம் மோட்சம் அடிச்சிட்டானா அப்ப யோகி எதுக்கு, சித்தர்கள் எதுக்கு, ரிஷிகள் எதுக்கு, ஞானிகள் எதுக்கு? அப்ப இவங்கெல்லாம் யாரு? இப்படி பண்றோம் மோட்சம் அடிச்சா எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருமே. உன் சொத்தை நான் வரைக்கிறே, உன் குடும்பத்தை நாளைக்கு செஞ்சுட்டு எனக்கு தான் நீ தீபம் ஏற்றி மோட்சம் அடிச்சிருமே. எவ்வளோ நீங்க சிந்திக்கணுமா? எல்லாம் செய்வாங்க. இதுன்னு வாழ்க்கை இன்னைக்கு ஒரு ஒரு பல கோலத்துல மனிதர்கள் பல விதத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஞானம் பெற்றவங்களா? இது சொன்னவங்க ஞானம் பெற்றவங்களா? இல்ல. ஞானம் பெற்றவங்க சொன்னது எதுக்காக சொன்னாங்க? காரணம் இருக்கு.
அது ஒரு தத்துவம் இருக்கு, அது ஒண்ணுக்காக சொன்ன விஷயம். செத்தவனுக்காக இங்க நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா இன்னொன்னு புரிஞ்சுங்க, செத்தவனுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திருப்பி கேட்கிறேன், இந்த ஆத்மா ஒன்னே ஒன்று செய்யலாம் இறந்தவனுக்கு. ஏன்னா இந்த ஆத்மா அந்த ஆத்மா ஒன்றுதான். அதனால உங்களை நீங்க சுத்தமாக்கி உங்க மனதை தெளிவாக்கி, இறைவா அந்த ஆத்மாவுக்கும் மீண்டும் நல்ல பிறவை கொடுத்து தெளிவு கொடுத்து அவனுக்கு நீ வழிநடத்தி கொண்டு வந்து சொன்னியா, அது நடக்கும். அது நடக்கும். அதை விட்டுப்பட்டு நான் சோறு போட்டனாலும் அவன் மோச்சம் அடிச்சிருவான், நான் தீபம் ஏற்றினா அவன் மோச்சம் அடிச்சிருவான்,